பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தி வந்த நிலையில தற்போது அதற்கு திமுக தரப்பிலிருந்து ஒரு மூத்த அமைச்சர் வாயிலாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு கிடையாது, கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் திட்டவட்டமாக உள்ளார் அப்படிங்கிற முதல்வரோட முடிவையே அமைச்சர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உங்களோட கருத்து? இல்ல, நிச்சயமாக அதுதான் திமுகவினுடைய முடிவு. முதல்வரும் அதைத்தான் விரும்புகிறார். அதுதான் இது அவருடைய உரை காட்டுது. ஏன்னா அவர் பேசியிருப்பவரே ஒரு சீனியர் அமைச்சர். அப்படி சொல்லுகிற பொழுது அது நிச்சயமா திமுகவினுடைய முடிவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒன்று. இன்னொன்று, திமுகவுக்கு காங்கிரஸோடு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இப்ப இருக்கான்னா அதுக்கான சூழலும் எழல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர்கள் இன்னைக்கு நேற்று இல்ல, 2006 முதல் 2011 வரை இருந்த திமுக அரசு ஒரு மைனாரிட்டி அரசா இருந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவோட அதான் ஆட்சி அமைத்திருந்தது. அந்த சூழலே அவர்களுக்கு அமைச்சர் பதவிகள் கொடுக்கல, பிரதிநிதித்துவம் கொடுக்கல. இப்ப காங்கிரஸ் தன்னால ஒரு கிளைம் எடுத்துக்கிறாங்க. விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறதை போன்று, தனக்கு ஒரு தேவை இருப்பதை போல காங்கிரஸை விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி தொடர்ச்சியா அவர்கள் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி, கூடுதல் சீட்டு என்கிற கோஷத்தை எழுப்புறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் முதல்வர் அவர்களுடைய குரலைத்தான் இந்த அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால 100% கூட்டணி ஆட்சி என்பதற்கு திமுக உடன்படவே செய்யாது. இதுக்கு முன்னுதாரணம் காங்கிரஸே பழைய வரலாறுகள் இருக்கு. 2006-11 ஒரு மைனாரிட்டி அரசு அதற்கே ஒதுக்கப்படலைங்கிற பொழுது இன்னும் ஒரு வரப்போற 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னே தெரியாம முன்கூட்டியே இவர்கள் கூட்டணி ஆட்சி என்று பேசுவது ஒரு பொருத்தமற்றதாக தான் இருக்கும். இப்ப முதல்வர் அவர்களுடைய குரல்ல இருந்து பார்க்க. இன்னொன்னு பார்த்தா இவர்கள் காங்கிரஸ் எல்லாம் இப்படி கோஷங்கள் எழுப்புதான் திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம காலையில் நீங்க கொஞ்சம் முன்பு கேட்ட இன்னொரு வினாக்கு கூட நான் சொல்லியிருந்தேன். மகளிர் உரிமை தொகையை பத்தி கூட்டுறதுக்கான பரிசீலனை பண்றாங்க. இன்னொன்று, அதை கூட அவர் அமைச்சர் சஸ்பென்ஸ் வச்சு சொல்றாரு. இந்த மகளிருக்கான திட்டம் வரும். ஒருவேளை உரிமை தொகையை கூட்டுறதாக இருக்கலாம், அல்லது இந்த பீகார் போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் நெருக்கத்துல இந்த பெண்களுக்கான தொழில் தொடங்குறதுக்கு தலா 10,000 ரூபாய் வங்கி கணக்குல போட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன். காங்கிரஸ் தேவையில்லை திமுக. அப்படி நடந்துச்சுன்னா நீங்க மகாராஷ்டிரால என்ன நடந்தது? அது மட்டும்தான் நடந்தது. அப்ப அவர்கள் கடைசி நேரத்துல மகளிர் உரிமை தொகையை அறிவிச்சாங்க. அப்ப இங்கேயும் அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா பார்க்க முடியுது நம்ம. அதனால காங்கிரஸ் தன்னுடைய பேர வலிமையை கூட்டுவதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க. திமுக அதற்கு சம்மதிக்கவே மாட்டாங்கிறது தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த உரையாடல் நமக்கு தெளிவுபடுத்துது அப்படின்னு தான் பாக்குறேன். காங்கிரஸ் தொடர்ந்து பல குரல்களாக ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற வலியுறுத்தி வந்தாங்க. இந்நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. இப்ப திமுகவோட இந்த முடிவு அப்படிங்கிறது வரும் காலங்கள்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியில எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல, காங்கிரஸ் இன்னும் வீரியமா அந்த குரலை எழுப்புவாங்க. தொடர்ந்து அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் இங்க தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து பேசுவாங்க. டெல்லியினுடைய அகில இந்திய தலைமை இதுல மௌனம் காத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்கள் எந்த ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவங்க உள்கட்சி ஜனநாயகம்னு அதை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆளுக்கு ஒரு குரல்ல ஒரு திசையில பேசுவாங்க. பட் அது டெல்லி தலைமையிட்ட போய் நேரடியா போய் தமிழக முதல்வர் அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனோ யாரோ ஒருவர் போய் பேசுகிற பொழுது அது செட்டில் செய்யப்படும் தான் பாக்குறேன். ஏன்னா அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டை மட்டுமே வைத்து மதிப்பீடு செய்யாது. அவர்களுக்கு பாராளுமன்றத்துல உறுதியாக கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியுடைய முகவரியாகவும் திமுகவிலிருந்து மக்களவையிலும் உறுப்பினர்கள் இருக்காங்க, மாநிலங்களவையிலும் இருக்கிறாங்க. அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் இவர்கள் ஒத்துழைக்கிறாங்க. சோ அதையெல்லாம் பரிசீலனை செய்வாங்க. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு இன்னொரு ஆப்ஷனாக இருக்கு, இந்த நொடி இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பட் அவர் ஒரு சிபிஐ வளையத்துல சிக்கியிருக்காரு. அரசியல் நடவடிக்கை ரீதியாக விஜய் முதல்ல இருந்த போர்ஸ் இப்ப திமுகவுக்கு எதிராக பேசுவதை கொண்டு பாஜகவுக்கு எதிராக வீரியம் குறைந்து வருது. சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அவருடைய திரைப்படம் வெளியாகிறதுலே சிக்கல் இருக்கு. சோ இதெல்லாம் வைத்து காங்கிரஸ் மதிப்பீடு செய்யும். திமுக உறுதியோடு எதிர்க்கிறாங்க அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுல அகில இந்திய தலைமை இருப்பாங்க. சோ இங்க மாநிலத்தில் வரக்கூடிய குரலை அகில இந்திய தலைமை பெரிதாக பொருட்படுத்த மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். கூடுதல் சீட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆட்சியில் பங்கு என்பது இரண்டாவதுதான். கூடுதல் சீட்டை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு நிச்சயமா இருக்கு, அதுல சந்தேகம் இல்ல. அந்த நிர்பந்தத்தையும் தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் திட்டங்களை முன்னிலைப்படுத்துறாங்க. தேர்தலுக்கு 3 மாதம் 4 மாதம் இருக்கும்போது கூட உங்க கனவை சொல்லுங்கன்னு திட்டம் வருது, லேப்டாப் கொடுக்குறாங்க. அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தாலும் கூட மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க, இவ்வளவு ஸ்கீம்ஸ் பண்ணிருக்கோங்கிறத முன்னிலைப்படுத்த விரும்புறாங்க. சோ அதனால கூடுதல் சீட்டு வேணுமானால் காங்கிரஸுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம். 25 சீட்டுன்னு இருந்தது, கொஞ்சம் கூடலாம். அதை தாண்டி அவர்களால் ஆட்சி பங்கு என்பது ஒரு எட்டாக்கணி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கறத திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாங்க. அடுத்த நிர்பந்தம் திமுகவுக்கு அப்படிங்கிறது கூடுதல் சீட் வழங்குதல் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவையும் காங்கிரஸ் கட்சியினர் திருப்திப்படுத்தப்படும்படியாக இருக்குமா? அப்படி எதிர்பார்க்கலாமா நம்ம?
இல்ல நிச்சயமா அது திருப்திப்படுத்த வேண்டிய இடம் நோக்கி தான் நகரும். ஏன்னா எல்லா இடத்தையுமே அவர்கள் முரண்களோட ஒரு கூட்டணியா ஒரு முடிச்சு அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே பாருங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கும் கூடுதல் சீட்டு வேணும்னு விரும்புறாங்க. இருப்பினும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டா இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கலாம், எல்லாருமே கூடுதல் சீட்டு கேட்கறாங்க. அப்ப அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு இயல்பாவே திமுகவுக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன போல வாய்ப்புகள் இருக்கு. 4 முனை போட்டி என்பது ஒரு சாய்ஸா இருக்கு. அதுல விஜய் 3வதா ஒரு வாய்ப்பா இருக்கிறார். சோ அதனால கூடுதல் சீட்டுகளை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால காங்கிரஸுக்கு பெரிய எண்ணிக்கையில கூடாட்டாலும் 25க்கு மேல கூட 5 வாங்கி விட்டால் கூட அது அவர்களோட வெற்றின்னு தான் பார்ப்பாங்க. அந்த வெற்றி புள்ளியில அவங்க சமரசம் ஆயிடுவாங்க காங்கிரஸ் கட்சி. நிச்சயமா என்னதான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கறத திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்கும் நிலையில முக்கிய முடிவை திமுக அறிவித்திருக்கிறது. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார்.